செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே, அத்தியாயம் 27. ரொம்ப பேசிட்டீங்கம்மா. ஆனா உங்ககிட்ட இருந்து வேற நல்ல விதமா எதிர்பார்த்தா என்னை விட முட்டாள் யாரும் இல்லை. மகன் ராத்திரி வெளியில போனா தப்பான விஷயத்துக்கு தான் போறான்னு நினைக்கிறவங்க தானே நீங்க. உங்ககிட்ட வேற எதிர்பார்க்கவும் கூடாதுதான். ஆனா ஒண்ணுமா, என் வாழ்க்கையை திசை மாறி விட்டுட்டு இப்ப என்ன வெறும் பயலேன்னு சொல்றீங்க என்றான் கசப்புடன். நான் என்னடா உன் வாழ்க்கையை மாத்தினேன், உனக்கு பொழைக்க துப்பில்ல என்று இன்னும் அவர் மகனை தான் குறை சொன்னார். எப்படிமா ஒண்ணுமே அறியாதவங்க போல உங்களால பேச முடியுது? என் வாழ்க்கை திசை மாறி போனதுக்கு காரணமே நீங்க தாம்மா. இதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷம் பொறுமையா போனேன். ஆனா நீங்க பேச வச்சிட்டீங்க. படிக்க வேண்டிய வயசுல படிக்க ஆசைப்பட்டேன். ஆனா என்னை படிக்க அனுப்பாம வேலைக்கு அனுப்பிட்டீங்க. சரி, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறேன்னு சொன்னேன். அது நீங்க காது கொடுத்து கேட்கல. என் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் ஒரு பைசா கூட எனக்கு சேர்த்து வைக்காம எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா அதனால எனக்கு ஏதாவது நல்ல பேர் கிடைச்சதா என்ன? இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டீங்களே தவிர நான் கொடுத்த காசுல ஒரு பைசா கூட சேர்த்து வைக்காம வெட்டி செலவு செஞ்சீங்க. கடைசியில வெறும் பயலா நின்னது நான் மட்டும்தான். ஆனா நீங்க சொன்னது சரிதாம்மா. எனக்கு பொழைக்க தெரியலதான். அதுதான் காசை ஒதுக்கி வச்சு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பில்லாம அம்மா செலவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு இப்ப வரைக்கும் ஒண்ணுமில்லாம நிக்கிறேன் என்றான். சிறு வயதிலிருந்து அவன் பட்ட கஷ்டங்களை சொல்லி மாளாது. மெக்கானிக் கடைக்கு வேலைக்கு சென்று அதிலும் நல்ல பேர் வாங்க முடியாமல் ஒவ்வொரு இடத்திலும் அவசொல் வாங்கி வெளியே வந்து அடுத்தடுத்து கடை என்று ஓடி என்று இதுவரை நிலையில்லாமல் ஓடியது மட்டுமே அவன் வாழ்க்கையின் மிச்சம். என்னடா பேசுற நீ? இந்த வீட்டுக்கு ஆம்பளையா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதையே சொல்லி காட்டுவியா நீ என்று ஆத்திரப்பட்டு குதித்தார் சாந்தி. இப்போது கூட மகன் வாழ்க்கை வீணானதில் வருத்தமில்லை. அவன் சொல்லி காட்டியதுதான் குறைந்து விட்டதாம். இந்த அன்னையின் புத்தி மாறவே செய்யாது என்று அவனுக்கு வெறுத்து போனது. இனி அவரிடம் எப்படி பேசினாலும் அவர் பேச்சில்தான் உறுதியாக இருப்பாரே தவிர தன் பேச்சை சிறிதும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று நினைத்தவன் ஆறி போயிருந்த குழம்பை அடுப்பில் வைத்து சுட வைத்தான். ஆனா ஒண்ணுமா, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா தன்யாவை நீங்க எதுவும் பேசக்கூடாது என்று கண்டித்தான். பேசுனா என்ன செய்வ என்பது போல் பார்த்து வைத்தார் சாந்தி. தன்யா ஒன்றும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வரல. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற பாதி பொருள் அவ கொண்டு வந்தது. இதையெல்லாம் நான் ஏத்துக்கிட்டது உங்களுக்காக தான். அதோட வெறும் பயலா இருந்த எனக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து என்னை முதலாளியா மாத்தினது தன்யாதான். அதையெல்லாம் மறந்துட்டு அவ ஒன்றும் கொண்டு வரல, அவ வீட்டில் போய் ஒன்றும் அள்ளிட்டு வரலன்னு பேசுனீங்கன்னா இனி அம்மான்னு பொறுமையா போகவே மாட்டேன் என்று கோபமாக சொன்னவன் தட்டில் சோறை போட்டு சுட வைத்த குழம்பை ஊற்றிக்கொண்டு நடந்தவன் மீண்டும் திரும்பி அன்னையை பார்த்து, உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. தன்யா போலீஸ்காரி. இப்படி நீங்க காசு பணம்னு அவகிட்ட பேசுனா வரதட்சணை கேஸ்ல பிடிச்சு உள்ள போட்டுற போறா, கவனமா இருங்க என்று மிரட்டலாக சொல்லிவிட்டு சென்றான். அவ்வளவு நேரம் பேசிய சாந்தியின் வாய் கப்பென்று மூடிக்கொண்டது. அவள் போலீஸ்காரி என்பதால் தானே இவ்வளவு நாட்களும் வாயை மூடிக்கொண்டிருந்தார். பல நாட்கள் வாய் வரை வந்த வார்த்தைகளை அவளை காக்கி உடையில் பார்த்ததும் கப்பென்று அடக்கி இருந்தார். வீட்டில் இருக்கும்போதும் அவள் மிடுக்கும் ஆளுமையுடன் வலம் வர அதுவே அவரை பேசவிடாமல் செய்திருந்தது. அதனால்தான் இதுவரை அவளிடம் அவர் நேரடியாக வாங்கி கொட்டிக்கொள்ளும் நிலையும் அவருக்கு வரவில்லை. இன்றுதான் மகன் வீட்டில் இருக்க மருமகளும் படுத்த படுக்கையாக இருக்கவும் அவளுக்கு தெரியவா போகிறது என்று பேசியிருந்தார். இப்போது மகன் மிரட்டிவிட்டு செல்லவும் அவளுக்கு தான் பேசியது தெரிந்தால் எதுவும் செய்து விடுவாளோ என்று பயம் வந்தது அவருக்கு. அன்னையின் பயந்த முகத்தை மாடி ஏறி சென்ற வினோதன் பார்க்கவே செய்தான். அவரை அப்படி மிரட்ட அவனுக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தன் அன்னையின் குணம் அறிந்தவன் அவன்.
பிரதன்யாவின் வேலையை குறித்த பயம் அவருக்கு இருக்கிறது என்று அவனும் கண்டு கொண்டிருந்தான். அதனால்தான் அதை சொல்லி மிரட்டிவிட்டு சென்றான். அந்த பயம் அவருக்கு இருக்கும் வரை அவள் முன்னால் வாயை திறக்கவும் யோசிப்பார்தான் என்று நினைத்து கொண்டான். சாப்பாடு எடுக்க சென்ற கணவன் போகும்போது மலர்ச்சியான முகத்துடன் சென்று வரும்போது முகம் கும்பி போய் வருகிறானே, ஏன் என்பது போல் அவன் முகம் பார்த்தாள் பிரதன்யா. அவளின் ஆராய்ச்சி பார்வையை உணர்ந்ததும் தன் முகபாவத்தை மாற்றிக்கொள்ள முயன்று முடியாமல் தோற்று புன்னகை சிந்த முயன்றான் வினோதன். என்னாச்சு வினோ, உங்க முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்டாள். ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன் என்றான் வரவழைத்த புன்னகையுடன். ஆனாலும் அவன் புன்னகை கண்களை எட்டவில்லை. நேற்றிலிருந்து வழக்கமில்லாத வழக்கமாக நிறைய யோசித்திருந்தான். பிரதன்யாவிடம் பேசியது நன்மையில் முடிந்திருக்க, அன்னையிடம் பேசியது மன வருத்தத்தை கொடுத்திருந்தது. அவள் கேட்டும் அவன் எதுவும் சொல்ல மறுத்துவிட்டான். அவளும் அதன் பிறகு கேட்கவில்லை. ரோகிணி பள்ளிக்கு சென்றிருக்க கீழே சாந்தி மட்டும்தான் இருந்தார். அவர்தான் ஏதாவது பேசியிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். கணவன் ஊட்ட ஊட்ட மெல்ல சாப்பிட ஆரம்பித்தாள். நேற்று போல் ஒட்டாத தன்மையுடன் இல்லாமல் உரிமையுடன் ஊட்டிவிட்டான். அவள் உண்டதும் தண்ணீரை வைத்து வாயை துடைத்து விட்டான். கழுத்தில் சில சோற்று பருக்கைகள் விழுந்திருக்க முதலில் சங்கடத்துடன் லேசாக தயங்கினாலும் பின் தயங்காமல் எடுத்து விட்டான். அவனும் சாப்பிட்டு முடித்ததும் அவளுக்கு மாத்திரையை எடுத்து கொடுத்துவிட்டு மீண்டும் நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டான். வினோ, என்னை கீழே படுக்க வைக்கிறீங்களா என்று மெல்ல கேட்டாள் பிரதன்யா. கீழையா? ஏன்? புரியாமல் கேட்டான். அப்பவாவது நீங்க என் பக்கத்தில் இருப்பீங்க தானே என்று தயங்காமல் கேட்டவளிடம் தயங்கி போனதென்னவோ அவன்தான். அதற்கு மேல் தயங்காமல் சட்டென்று கட்டிலில் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். வியப்பாக பார்த்தவளிடம், உன் வசதி வாய்ப்பை எல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டில் எனக்காக நீ எத்தனையோ பொறுத்து போற, நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்று கேட்டான். மலர்ந்த சிரிப்பை அவள் பதிலாக தர அவனும் புன்னகை புரிந்தான். அவள் முதுகை நேராக வைத்து படுக்க முடியாமல் சிரமப்பட, முதுகில் ரொம்ப புண்ணு இருக்கா என்று கேட்டான். என்று அவள் முணங்க, நான் நான் பார்க்கட்டுமா என்று தயங்கிக் கொண்டே கேட்டான். அவளிடம் ஒன்றி வாழ்ந்திருந்தால் அந்த தயக்கம் கூட இருந்திருக்காது. ஆனால் முதல் முறையாக எண்ணும்போது அவனுக்குள் ஒரு தடுமாற்றம். என்றவள் லேசாக திரும்பி படுத்தாள். மேலே ஒரு சட்டையும் கீழே முக்கால் பேண்ட்டும் போட்டு இருந்தாள். அதிலும் ஒரு காலில் துணியை முட்டுக்கு மேல் காயத்தை உறுத்தாத வண்ணம் ஏற்றிவிட்டிருந்தாள். அவள் அவனுக்கு முதுகை காட்டி திரும்பி படுக்கவும் இடைவரை இருந்த அவள் சட்டையை லேசாக தொட்டவன் தயக்கத்துடன் மேலே ஏற்ற அங்கிருந்த காயங்கள் அவன் தயக்கத்தை விடுத்து கலங்கி போக வைத்தது. முதுகெல்லாம் உராய்ந்து தோல் பீந்து ஆங்காங்கே இரத்த தீற்றல் தெரிந்தது. லேசாக ஒரு சாய்ந்து படுத்துதான் ஓரளவுக்கு சமாளித்துக் கொண்டிருந்தாள். காலையில் ரோகிணி போட்டுவிட்டு சென்ற மருந்தெல்லாம் சட்டையோடு ஒட்டி இப்பொழுது முதுகில் மருந்தே இல்லை. என்ன இவ்வளோ காயமா இருக்கு, இதோடு நீ எப்படி படுத்திருக்க என்று லேசாக கலங்கிய கண்களுடன் கேட்டான். வேற என்ன பண்றது, குப்புறவும் படுக்க முடியல, முதுகெலும்பு வலிக்குது. அப்படி படுத்தா முதுகெலும்பு வலி இன்னும் கூடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் பொறுத்துக்கிட்டா அப்புறம் சரியாயிடும் என்றாள். உன்னை இப்படி செஞ்சவனை அடிச்சு நொறுக்கணும் போல இருக்கு என்று ஆத்திரத்துடன் சொன்னவனுக்கு அவள் காயத்தை பார்த்து பார்த்து மனது பொறுக்கவே இல்லை. குற்றவாளிக கூடவே நாளெல்லாம் போகுது, எப்பவாவது இப்படி நடக்கிறது உண்டுதான். என்ன, நான் தான் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருக்கணும், சொதப்பிட்டேன் என்றாள். நீ கவனமாக தான் இருந்திருப்ப, அவன் திருப்பி வந்து தாக்குவான்னு நினச்சிருக்க மாட்ட. தன்னையே குற்றம் சொல்லி கொண்டவளுக்கே அவளையே நியாயப்படுத்தினான். காயத்தில் மருந்தே இல்லை, நான் போட்டு விடட்டுமா? போடுங்க வேணும், ஆனால் திரும்ப படுத்தா சட்டையில் தான் ஒட்டும், அது பார்த்துக்கலாம் என்றவன் மருந்தை எடுத்து போட்டுவிட ஆரம்பித்தான். தீயாக எரிந்த புண்ணிற்கு மருந்து குளிர்ச்சியை தந்தது. மருந்தை போட்டு முடித்ததும் நேராக படுக்க போனாள். வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினான். என்னால் ரொம்ப நேரம் ஒரு சாய்ந்து படுக்க முடியல வினோ என்றாள். நான் படுக்க வைக்கிறேன், சட்டையை இழுத்து விட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், மருந்து ஒட்டட்டும் என்றவன் கட்டிலில் வசதியாக கால் நீட்டி படுத்தவன் அவளை லேசாக தூக்கி தன் மீது ஒரு சாய்ந்து படுக்க வைத்து அணைவாக பிடித்து கொண்டான்.
இருவரும் அணைத்து கொண்ட நிலைதான். ஆனால் அவளை அணைத்து கொண்ட எந்த சிலிர்ப்பும் அவனிடம் இல்லை. அவள் வலியை போக்குவது மட்டும் அவனுக்கு பிரதானமாக இருக்க, அவளுக்கோ முதுகெலும்பு வலித்துவிடக்கூடாதே என்ற பதட்டம். அதில் இருவரும் தங்கள் துணையின் ஸ்வரிசத்தை உணரும் நிலையில் இல்லை. இப்படி படுத்திருக்கிறது முதுகு வலிக்குதா? காயம் எங்கேயாவது எரியுதா என்று அக்கறையுடன் கேட்டுக்கொண்டான். இல்லை வினோ, இப்பதான் கொஞ்சம் எதமா இருக்கு, வலி ரொம்ப தெரியல என்றவளுக்கு அப்போதுதான் கணவன் அணைப்பில் இருப்பதை உணர முடிந்தது. அந்த உணர்வு அவளுக்கு சிலிர்ப்பை தந்தது. அவனும் அதை உணர முதல் முறையாக மனைவியானவளின் ஸ்வரிசம் அவனையும் தீண்டியது. ஆனால் அவள் காயம் மட்டும் இப்பொழுது பெரிதாக தெரிய தன் உணர்வை காட்டாமல் மறைத்தவன், அப்படியே தூங்குமா, நைட்டும் சரியா தூங்கல என்றான் கனிவுடன். என்றவள் மெதுவாக கண்களை மூடி சிறிது நேரத்திலேயே நித்திரையை தழுவியிருந்தாள். அவளை தூங்க வைத்தவன் தூங்காமல் விழித்தே கிடந்தான். பிரதன்யா இப்போது தன் மனைவியாக தன் கைக்குள். அவனால் இன்னும் இதை நம்ப முடியவில்லை. ஆனால் தாலி கட்டிய நிமிடத்தில் இருந்து தன்னை கணவனாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டவளுக்கு ஏற்ற வகையில் தான் இருக்க வேண்டும் என்ற உறுதி அவனுக்குள் நிமிடத்திற்கு நிமிடம் வலுப்பெற்றுக்கொண்டே போனது. இத்தனை நாட்கள் அவளை நெருங்கவே யோசித்தவனுக்கு இப்போது ஒரு தடையும் இருப்பதாக தெரியவில்லை. அதுவும் மனைவியே தன்னை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளும் போது சொற்ப காரணங்களுக்காக தான் தள்ளி இருப்பது சரிவராது என்ற எண்ணத்திற்கு வந்திருந்தான். தன் கையணைப்பில் தூங்கிக் கொண்டிருந்தவளின் முகம் பார்த்தான். அழகும் அம்சமும் நிறைந்தவள் பிரதன்யா. அதனுடன் இருக்கும் அவளின் கம்பீரமும் ஆளுமையும் யாரையும் ஓரடி தள்ளியே நிற்க சொல்வது போல் இருக்கும். ஆனால் வினோதனிடம் மட்டுமே தன் ஆளுமையையும் தாண்டி உரிமையான பார்வையை செலுத்தியிருந்தாள். அவன் எப்பொழுது தன்னை புரிந்து கொண்டு தன் அருகில் வருவான் என்று ஏங்கி இருக்கிறாள். அவளின் ஏக்கம் இன்றுதான் தீர்ந்தது போல் நிர்மலமாக நித்திரையை தழுவிக்கொண்டிருந்தாள். அவளின் முகத்தை பார்க்க பார்க்க நெருங்க தூண்ட தன்னையும் மீறி அவள் நெற்றியில் முதல் முறையாக லேசாக இதழ் ஒற்றினான். தன் செயலை தானே எதிர்பாராதவன் போல திடுக்கிட்டவன் வேகமாக மனைவியின் முகத்தை ஆராய்ந்தான். அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க, இப்படிதான் தூங்கும்போது முத்தம் கொடுப்பாங்களா என்று தன்னையே கடிந்து கொண்டவன் தானும் விழிகளை மூடிக்கொண்டான். கண் அசந்திருந்தவன் பிரதன்யா தன் கையில் நெளிவதை உணர்ந்து கண்களை திறந்தான். என்னங்க மேடம் என்று தூக்க கலக்கத்தில் அவன் கேட்டுவிட, ஹலோ என்று மிரட்டலாக குரல் கொடுத்தாள். அப்போதுதான் விழிகளை நன்றாக திறந்தவன், என்ன ஆச்சு என்று கேட்டான். திரும்ப மேடம் போயாச்சா? என்ன இன்னும் மௌன விரதம் வேணுமோ என்று மிரட்டலும் அதிகாரமாக குரல் கொடுத்தாள். அது பழக்க தோஷத்தில் என்று சமாளித்தான். அது அந்த பயம் இருக்கணும் என்ற பிரதன்யா கலகலவென்று சிரித்தாள். அவள் சிரிப்பை ஆசையாக பார்த்தான் வினோதன். என்ன வினோ, பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்று புருவம் உயர்த்தி கேட்டாள். என் ஒய்ஃபை நான் பார்க்குறேன் என்று சொல்லி சளைக்காமல் பதில் பார்வை பார்த்து வைத்தான். ஹாட, நல்ல முன்னேற்றம் வினோ, கீப் இட் அப் என்றாள் மெச்சுதலாக. தேங்க்யூ தேங்க்யூ என்று அவள் பாராட்டை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டான். இருவருக்குமே சிரிப்பு வர சிரித்து கொண்டனர். அடுத்த 2 நாட்களும் கூடவே இருந்து மனைவியை பார்த்து கொண்டான் வினோதன். அதற்குள் அவள் முதுகெலும்பு வலி குறைந்திருக்க எழுந்து அமர நடமாட ஆரம்பித்தாள். ஆனாலும் கால் முட்டியில் காயம் இருந்ததால் நடமாற்றம் குறைவுதான். வினோதன் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டதில் இருவருக்கும் இடையே பிணைப்பு உருவாகியிருந்தது. அவளை தன் கை அணைப்பில் வைத்து தூங்க வைப்பதும் முதுகிற்கு மருந்து போட்டு விடுவதும் என்று அவளின் வலியை கடக்க அவன் பெரும் உதவியாக இருந்தான். வினோதன் முன்போல தள்ளி நிற்காமல் அவளுடன் சகஜமாக இருந்ததில் பிரதன்யாவிற்கு கூடுதல் பலம் சேர்ந்தது. அத்தனையிலும் உன் வேலையினால்தான் நான் என் வேலையை பார்க்க செல்ல முடியவில்லை என்பது போல் வினோதன் ஒரு முறை கூட பேசவில்லை. அதை அவனிடம் கேட்கவும் செய்தாள். என்னால் நீங்களும் வேலைக்கு போக முடியலன்னு உங்களுக்கு கோபம் வரலையா வினோ என்று கேட்டாள். கோபமா? அது ஏன் வரணும்? நீ இப்படி எழுந்து நடமாடக்கூட தடுமாறும் போது உன்னை தனியாக விட்டுட்டு என்னால் எப்படி வெளியில் போய் வேலை பார்க்க முடியும் என்று கேட்டான். என்னால் இப்போ கஷ்டம்தானே, உழைப்பு தான் நம்ம பண கஷ்டத்தை தீர்க்கும். ஆனால் இப்போவும் ஒன்றும் குறைஞ்சு போயிடல, நஷ்டம்தான்.
பண தேவை மாத கடைசியில் கையை கடிக்கும் தான். ஆனால் அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இப்போ லீவ் போட்டதுக்கு சேர்த்து வேலை பார்த்து என்னால் சமாளிக்க முடியும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீ ரெஸ்ட் எடு என்றான். என் வேலைனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம்னு உங்களுக்கு தோணவே இல்லையா என்று விடாமல் கேட்டாள். இதுக்கு என்ன பதில் எதிர்பார்க்குற? உன் வேலையை விட்டுடுன்னு சொல்லுவேன்னு பயப்படுறியா? அப்படி ஒரு வார்த்தை மட்டும் கண்டிப்பாக என் வாயிலிருந்து வராது. என்னை பற்றி தெரிஞ்சுதானே தாலி கட்ட சொன்ன? அப்புறம் எதுக்கு இந்த தேவையே இல்லாத கேள்வி என்று கேட்டான். அலட்டிக்கொள்ளவே இல்லை அவன். வெகு இயல்பாக இருந்தான். உங்களை பற்றி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வேணும். ஆனாலும் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கே. உங்கள் பண கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்காக நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய நிலை, அது உங்கள் மனசுக்கு பாதிப்பு கொடுத்துருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம் என்றாள். மனசுக்கு கண்டிப்பாக பாதிப்பு கொடுத்துருக்கும். அது எப்போ தெரியுமா? என்னை விட்டு நீ உன் அம்மா வீட்டில் போய் இருந்திருந்தா. ஆனால் நம்ம வீட்டு நிலை தெரிஞ்சும் நீ என் கூட நம்ம வீட்டுக்கே வந்த பிறகு எனக்கு இந்த பண கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரியும், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையில் தான் உங்கள் அம்மா கூப்பிட்டப்போ அவங்க கூட போகாமல் என் கூட வந்திருப்பேன். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டாமா? என் உடம்புல தெம்பு இருக்கு. என்னை நம்பி நீ இருக்க. என்னால் இந்த கஷ்டத்தை சமாளித்து மீண்டு வர முடியும் என்று வினோதன் சொல்ல, அவன் தனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தில் மயங்கிய பிரதன்யா தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆசையுடன் அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். அத்தியாயம் 28. எரியுது வினோ என்று வலியுடன் குரல் கொடுத்தாள் பிரதன்யா. இதோ முடிஞ்சது, இனி எரியாது என்று மருத்துவர் கொடுத்த மருந்தை அவள் முதுகில் தடவ ஆரம்பித்தான் வினோதன். முதுகில் இருந்த காயங்கள் காய்ந்து ஆற ஆரம்பித்து பக்க வைக்க அது சொல்லென்று வலியை கொடுத்தது. சிறிது நேரம் மருந்து இல்லை என்றாலும் பொறுக்க முடியாத எரிச்சல் கொடுத்தது. ஒரு இடம் விடாமல் காயத்தில் மருந்தை தடவி விட்டவன், போதுமா என்று கேட்டான். போதும் வினோ, இப்போ எரிச்சல் அடங்கியிருக்கு என்று குப்புறப்படுத்தபடி சொன்னாள். கால்லையும் மருந்து போடணும் தானே? கொஞ்ச நேரம் ஆகட்டும் வினோ என்று அப்படியே படுத்திருந்தாள். மேல் முதுகு வரை அவளின் சட்டை ஏற்றப்பட்டிருக்க அவளின் முதுகை அவனுக்கு காட்டியபடிதான் படுத்திருந்தாள். அவளின் முதுகை பார்த்து எந்த உணர்ச்சிகளும் அவனுக்கு கொந்தளிக்கவில்லை. சாதாரணமாகவே இருந்தான். லேசாக திரும்பி தன் அருகில் அமர்ந்திருந்தவன் முகம் பார்த்தாள். அவனோ அவளுக்கு எரிச்சலை குறைக்கும் வகையில் மேலே காத்தாடி ஓடியும் ஒரு பேப்பரை வைத்து அவளுக்கு விசிறி விட்டு கொண்டிருந்தான். அட நல்லவனே என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள். ஏவினோ, நான் இப்படி படுத்திருக்கேனே, உங்களுக்கு எதுவும் தோணல என்று முகத்தை அப்பாவி போல வைத்துக்கொண்டு கேட்டாள். என்ன தோணணும்? எனக்கு இப்போ இந்த காயம் எல்லாம் உனக்கு எப்போ ஆறும், நீ எப்போ வலி இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன்னு தான் தோணுது என்றான் சீரியஸாக. விளங்கிடும் என்று நொடிந்து கொண்டாள். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா என்று கேட்டாள். என்ன தோணுது? இப்படி காட்டிக்கிட்டு படுத்திருக்கேனே, ஒருவேளை வினோதனுக்கு வெக்கமா வருதோன்னு தோணுது வேண்டுமென்றே கிண்டலாக சொன்னாள். வெக்கமா? முகத்தை ஒரு மாதிரி சுளித்து கேட்டான். வினோ, அதுக்கு எதுக்கு உங்கள் முகம் இப்படி போகுது? நாம் 2 பேரும் கணவன் மனைவி தானே. இந்த உணர்வெல்லாம் வரலன்னா தான் தப்பு. அதுவும் ஒரு முத்தம் கொடுக்க கூட அவ்வளவு யோசிக்கிறீங்க. ஒருவேளை இந்த போலீஸ்காரியை பார்த்து பயமா என்று கிண்டலுடன் கேட்டாள். வேண்டுமென்றேதான் அவனை வம்பிழுத்தாள். அவளுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்தாலும், தன் கை வளைவில் வைத்து தூங்க வைத்தாலும் அவனிடம் சிறிதும் தடுமாற்றம் வரவில்லை. அதை கண்டு அவளுக்கு வியப்பாகவே இருந்தது. அவள் கூட சில நேரங்களில் தடுமாறி விடுவாள். அவன் அருகாமை அவளை ஈர்க்கும். சில முறை தன் வலியை குறைக்க அவன் மேற்கொள்ளும் முயற்சிகளை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு முத்தமிட்டிருக்கிறாள். அதை இயல்பாக ஏற்றுக்கொள்வானே தவிர திரும்ப முத்தமிட மாட்டான். அவனின் அந்த கட்டுப்பாடு அவளுக்கு வியப்பை தான் தரும். ஏன் இவ்வளவு கட்டுப்பாட்டுடன் இருக்கிறான் என்ற கேள்விதான் தோன்றும். தன் கேள்வியைத்தான் இப்பொழுது கேலியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பயமா? எனக்கா? அதுவும் போலீஸ்காரியை பார்த்து பயப்பட நான் என்ன குற்றவாளியா என்று கேட்டான். ஆமா வினோ, நீங்க குற்றவாளிதான் என்றாள் சீரியஸாக. அப்படி என்ன குத்தம் செஞ்சனா? அலட்டிக்கொள்ளாமல் கேட்டான். என் மனசை திருடிட்டீங்களே வினோ, அது எவ்வளோ பெரிய குத்தம் தெரியுமா? அந்த குற்றத்துக்கு எவ்வளோ பெரிய தண்டனை உண்டுன்னு தெரியுமா என்று கேட்டவளை புன்சிரிப்புடன் பார்த்தான். எவ்வளோ பெரிய தண்டனை
சொல்லு, எவ்வளோ பெரிய தண்டனையாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் என்று மனமுவந்து சொன்னான். என்ன வினோ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆனால் என்னால் என்ன குத்தோன்னு தான் சொல்ல முடியும். தண்டனையெல்லாம் நீங்களாக தான் முடிவு பண்ணிக்கணும் என்று தன் மனதை நாசுக்காக எடுத்துரைத்தாள். அதை புரிந்து கொண்டவனோ மலர்ந்த முகத்துடன் அவளை பார்த்தான். அவள் கன்னத்தில் லேசாக தட்டியவன், எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு கிளம்புறேன் என்றவன் ஆற ஆரம்பித்திருந்த அவளின் கால் முட்டியிலும் மருந்தை போட்டுவிட்டு எழுந்தான். அவ்வளவுதானா என்பது போல் கணவன் முகம் பார்த்தாள் பிரதன்யா. வினோதனின் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. இயல்பாக எழுந்து இரவு வேலைக்கு செல்ல உடையை மாற்றிக்கொண்டு அவளிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். இத்தனை நாட்களில் வெளியே படுக்காமல் உள்ளே வந்து மனைவியுடன் வந்து படுத்தது மட்டுமே அவனிடம் வந்த மாற்றம். மற்றபடி இலகுவாக அவளிடம் பேசி சிரித்தாலும் இன்னும் ஒரு விலகல் அவனிடம் இருக்கவே செய்தது. மனைவியிடம் கண்ணியம் காத்தான் அந்த கணவன். வீட்டில் இருக்கும் நேரம் மனைவியை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டாலும் மற்ற நேரத்தை உழைப்புக்கு மட்டுமே முழுமூச்சாக எடுத்துக்கொண்டான். உழைப்புதான் அவனின் மூலதனம். அதை அயராது செய்தான். நாட்கள் ஓட பிரதன்யா முழுதாக குணமாகி வேலைக்கு கிளம்பினாள். அன்று காலை வினோதன் குளித்துவிட்டு வந்தபோது காக்கி உடையில் கிளம்பி தயாராக இருந்தவளை ஆர்வத்துடன் பார்த்தான். என்ன வினோ அப்படி பார்க்குறீங்க? அவன் பார்வையை கண்டுவிட்டு கேட்டாள். இந்த ட்ரெஸ், இது கொடுக்குற கம்பீரம் ரொம்ப பிடிச்சிருக்கு தன்யா, அதான் பார்க்குறேன் என்றான். வினோதன் இப்போதெல்லாம் அவளிடம் தயங்கி தயங்கி தடுமாறி பேசுவதே இல்லை. அவளை அருகிலிருந்து பார்த்து கொண்ட பொழுதிலிருந்தே அவனுக்குள் உரிமை உணர்வு அதிகமாகவே வந்திருந்தது. பிரதன்யாவும் அவனின் உரிமையைத்தான் எதிர்பார்த்தாள் என்பதால் அதை காட்ட இப்பொழுது அவன் தயங்குவதில்லை. அப்படியா? அவ்வளோ கம்பீரமாவா இருக்கேன்? விழியுயர்த்தி கேட்டாள். ஆமா, முன்னாடியெல்லாம் இந்த ட்ரெஸ்ல உன்னோட ஆளுமையை பார்த்து உன்னை விட்டு தள்ளி நிற்க தோணும், ஆனால் இப்போ ரசிக்க தோணுது என்றான் ரசனையுடன். சோ வினோவுக்கு ரசனை இருக்கு என்று குறும்பாக கேட்டாள். பதிலுக்கு சிரித்தானே தவிர ஒன்றும் சொல்லவில்லை. உடனே சைலண்ட் ஆயிடுவீங்களே. சரி, அதை விடுங்க, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டாள். போயிட்டு வா, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும் என்றான். சொல்லுங்க வினோ. இதை உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் சொல்லலை, என்னோட மன திருப்திக்கு மட்டுமே என்றான். சொல்லவா வேண்டாமா என்று யோசித்தது போல். அட, எதுக்கு இத்தனை பீடிகை, சும்மா சொல்லுங்க பாஸ் என்று அவனை ஊக்குவித்தாள். நீ உன் வேலையில் கவனமாக தான் இருப்பேன்னு தெரியும், ஆனாலும் இன்னும் கவனமாக இரு தன்யா. உனக்காக நான் ஒருத்தன் இருக்கேன், அந்த நினைப்பு எப்பவும் இருந்தா சந்தோஷப்படுவேன். அதோட நீ அடிபட்டு வந்து படுற கஷ்டத்தை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான். அவன் அருகில் வந்தவள் அவனின் கன்னத்தில் தன் கையை வைத்து லேசாக தடவினாள். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது வினோ, நான் கவனமா இருக்கேன், இப்போ ஓகேவா என்று கேட்க தன் கன்னத்தின் மேல் இருந்த அவளின் கையை பிடித்து அழுத்தி கொடுத்தான். ஆனா எனக்காக நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அதை தவிர வேற என்ன எனக்கு வேணும்னு தோணுது வினோ என்று உளமார்ந்து சொன்னவள் தன் அன்பை காட்டும் விதமாக அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். வாங்கியவன் முகத்தில் மெல்லிய புன்னகை, கண்களில் அம்முத்தத்தை ஆசையாக ஏற்றுக்கொண்ட பாவனை. அவன் முகத்தை ரசித்து பார்த்தவள், வாங்கிட்டு மட்டும் இருக்கீங்க, இதை திருப்பி கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பாஸ் என்று கேலியாக கேட்டாள். நமக்குள்ள முதல்ல முத்தம் கொடுத்தது நான் தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டானே தவிர அவளிடம் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை. அவனிடம் சொல்லிக்கொண்டு வேலைக்கு கிளம்பி சென்றாள். வினோதனும் வழக்கம் போல மெக்கானிக் ஷெட் இரவு வேலை என்று சென்று கொண்டிருந்தான். அன்று விடிய காலை 5 மணி அளவில்தான் வேலை முடிந்து வந்தான் வினோதன். இனி வெளியே படுக்கக்கூடாது என்று பிரதன்யா கட்டளையாக சொல்லியிருந்ததால் லேசாக சாத்தி இருந்த கதவை திறந்து உள்ளே சென்றான். கட்டிலில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் பிரதன்யா. அவள் முழித்து விடாமல் இருக்க சத்தமில்லாமல் கை கால் கழுவி வந்து உடையை மாற்றிக்கொண்டு வந்து அவள் அருகில் படுத்தான். அப்போது திரும்பி படுத்த பிரதன்யா லேசாக விழி திறந்து பார்த்தவள் அருகில் கணவனை உணர்ந்து, வந்துட்டீங்களா வேணோ, எப்போ வந்தீங்க என்று கேட்டாள். இப்பதான் வந்தேன் என்றதும் மணி என்ன என்று பார்த்தாள். 5 மணி 10 நிமிடங்களாகி இருக்க, இவ்வளோ நேரமா, இன்னைக்கு என்ன வேணும் ரொம்ப லேட்டு என்று கேட்டாள். இன்னைக்கு ட்ரிப்பு கொஞ்சம் லாங்கு,
அதான் திரும்ப வர லேட் ஆயிடுச்சு என்றான். பசிக்குதா வினோ? பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை, வர்ற வழியில் டீ குடிச்சிட்டேன், அதே போதும், நீ தூங்கு என்றான். என்று முனகியவள் அவனை நெருங்கி படுத்து, நீங்கள் முதல்ல தூங்குங்க, நைட்டெல்லாம் தூங்கலை என்றாள். எனக்கு பழகி போச்சு என்றவன் கண்கள் தூக்கத்திற்கு சொருகின. ஏன் வேணும் இவ்வளோ கஷ்டம்? பேசாமல் மெக்கானிக் ஷெட்டை மட்டும் பார்த்துக்கலாமே, இப்போ தான் கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே என்று கேட்டாள். நானும் அதே தான் நினைக்கிறேன். கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டதுனால ஈவினிங்கே இனி கடையை மூடவும் முடியாது. நைட்டு 10 மணி வரையாவது கடையை திறந்து வச்சுருக்கணும். 10 மணி வரைக்கும் கடையை திறந்துருந்தால் நைட்டு வேலைக்கும் போக முடியாது. ஆனால் என்று தயங்கினான். அந்த காசு வராமல் போயிடும்னு நினைக்கிறீங்களா வினோ? ரோகிணி +2 நல்லபடியாக முடிச்சிட்டா. அவளை நல்ல காலேஜில் சேர்க்கணும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்னே தெரியல என்றான். தலையை தூக்கி அவன் முகம் பார்த்தவள், என்னையும் உங்களில் ஒருத்தின்னு நினைங்கள, நாம் சமாளிச்சிருவோம் என்றாள். இல்லை, அது சரி வராது. உடனே மறுப்பு வந்தது அவனிடமிருந்து. ஏன் வினோ இப்படி? அப்போ நான் உங்களில் ஒருத்தி இல்லையா? என்னை இன்னும் யாரோவாவா பார்க்குறீங்க என்று மனத்தாங்களாக கேட்டாள். என்ன பேச்சு இது? நீ எங்களில் ஒருத்தி தான் என்றான். உங்கள் பேச்சு தான் அப்படி இருக்கு, ஆனால் செயல் அப்படி இல்லையே. என்ன உங்களுடையவள்னு நினச்சா என்னோட சம்பளத்தையும் சேர்த்து தான் வீட்டு செலவுக்கு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. ஆனால் என் சம்பளத்தை தொட மாட்டேன்னு வீம்பு பிடிச்சு என்னை தள்ளி வச்சிருக்கீங்க என்றாள் சற்று கோபமாக. அவளின் பேச்சு அவனை காயப்படுத்தியது. அவளின் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அவனால் ஏனோ இலகுவாக அவள் பணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வீட்டிற்கு அவள் செலவழிப்பதே அவனுக்குள் உறுத்தலை கொடுத்திருந்தது. அவன் உறுத்தலுக்கு காரணமும் இருந்தது. அதை அவனால் அவளிடம் சொல்லவும் முடியவில்லை. பதில்ல சொல்லுங்களேன் வினோ, ஏன் என்னை பிரித்து பார்க்குறீங்க என்று பிரதன்யா விடாமல் கேட்க, தன்யா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு என்றவனிடம் சோர்வு தெரிய தன் கோபத்தை கைவிட்டு, சரி இப்போ தூங்குங்க, ஆனால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் என்றாள். வந்த உறக்கம் சென்றுவிடும் போல் இருந்தது. ஆனாலும் பேச்சை தொடர விருப்பமற்று கண்களை மூடிக்கொண்டான் வினோதன். இருந்த அலுப்பில் வினோதனுடனே தூங்கிவிட்டிருந்தான். அவன் சோர்வை பார்த்து அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அவனின் பலுவை குறைக்கத்தான் அவள் உதவுவதாக சொன்னாள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி தனியே வருந்தி கஷ்டப்படுகிறானே என்று நினைத்து வருந்தினாள் பிரதன்யா. இயந்திரத்தனமாக நாட்கள் ஓட வினோதன் தன் பிடிவாதத்தை சிறிதும் தளர்த்தி கொள்ளாமல், மனைவியின் பண உதவியை ஏற்றுக்கொள்ளாமல் பணத் தேவையை சமாளிக்க ஓடிக்கொண்டிருந்தான். அதில் பிரதன்யாவிற்கு வருத்தம்தான், கோபம் கூட. ஆனால் அவளால் அவன் மேல் கோபத்தையும் இழுத்து பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவளின் உதவியை ஏற்றுக்கொள்ளாமலேயே ரோஹிணியை அவள் விரும்பிய படிப்பில் காலேஜில் சேர்த்து விட்டான் வினோதன். நாட்கள் செல்ல மெக்கானிக் ஷெட்டிற்கு ஆட்கள் அதிகமாக வர ஆரம்பிக்க இரவு டிரைவர் வேலையை விட்டுவிட்டு கடையை மட்டும் பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். வேலை முடிந்து வீட்டிற்கு வர 11 மணி ஆகும். நேரம் சென்று தூங்கினாலும் முன்போல இரவு விழிப்பு இல்லாமல் அவனால் தூங்க முடிந்தது. ஆனால் அதற்கும் சேர்த்து காலையில் சீக்கிரமே கடைக்கு சென்று விடுவான். இப்போது உதவிக்கு ஒரு பையனும் கடையில் வேலைக்கு சேர்த்திருந்தான். அதனால் நிறைய வண்டிகள் சர்வீஸிற்கு வந்தும் அவனால் சமாளிக்க முடிந்தது. அன்று காலை 11 மணி அளவில் கடையில் ஒரு வண்டியை பார்த்து கொண்டிருந்தான் வினோதன். அண்ணா, அந்த வண்டிக்கு பங்க்சர் ஓட்ட சொன்னீங்களே, செஞ்சுட்டேன், சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன் என்று கடையில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த முரளி சொல்ல, தோ வரண்டா, முதல்ல நீ அந்த ஸ்பேனர் எடுத்துக்கொடு என்றான் வினோதன். இந்தாங்கண்ணா. முரளி கொடுத்த ஸ்பேனரை வாங்கி வேலையை தொடர்ந்தவனை அழைத்தது அவனின் கைபேசி. யார் என எடுத்து பார்த்தவன் அலைபேசியில் ஒளிர்ந்த பெயரை பார்த்து யோசனையானான். யோசனையுடனே அழைப்பை ஏற்றான். ஹலோ சார், என்ன? ஹலோ வினோ, எப்படி இருக்கீங்க என்றார் அந்த பக்கம் ரவிச்சந்திரன். நல்லா இருக்கேன் சார் என்றதும் ஒரு நொடி ரவிச்சந்திரன் அமைதியாக இருந்தார். எதுவும் முக்கியமான விஷயமா சார்? வினோதனே அவரின் மௌனத்தை கலைத்தான். தன்யாவை கூட்டிட்டு ஒரு முறை நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர முடியுமா வினோ? கல்யாணம் முடிஞ்சு தன்யாவை அழைச்சிக்கிட்டு போனதுலேருந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை என்றார். இப்போது மௌனமாகி இருப்பது வினோதனின் முறையாகிற்று. தன்யா கிட்ட சுகன்யா பலமுறை வர சொல்லி அழைச்சும்
அவள் வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்ன கோவம்னு தெரியல. நீங்களாவது சொல்லக்கூடாதா வினோ என்று ரவிச்சந்திரன் தொடர்ந்து பேச, நீங்கள் தன்யா கிட்ட பேசலாமே சார், நான் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை என்றான். சேச்சே, நான் உங்களை குறை சொல்லலை வினோ. தன்யா ஒன்று முடிவு பண்ணிட்டானா அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. ஆனால் நீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேச்சை தட்டமாட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா மேலே தான் ஏதோ கோபம் போல அவளுக்கு. நீங்கள் சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்தா கண்டிப்பாக வருவா என்றார். அவருக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் வினோதன். என்ன வினோ அமைதியாக இருக்கீங்க? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? நீங்களே சொன்னீங்க தன்யா ஒரு முடிவு எடுத்துட்டா மாற்றிக்க மாட்டான்னு. நீங்கள் இவ்வளவு கேட்டதால் தன்யா கிட்ட சொல்லி பார்க்குறேன் என்று முடித்து கொண்டான். ஓகே வினோ, பாருங்க, அம்மாவும் பொண்ணும் மல்லு கட்டிக்கிட்டு நடுவில் ஏன் தலையை போட்டு உருட்டுறாங்க என்று புலம்பிக் கொண்டே அழைப்பை துண்டித்தார் ரவிச்சந்திரன். வினோதனிடமிருந்து மெல்லிய பெருமூச்சு கிளம்பியது. அன்று இரவு வினோதன் வீட்டிற்கு செல்லும் போது இரவு 11:30 இருந்தது. அன்று பிரதன்யாவும் சற்று நேரத்திற்கு முன்தான் வீட்டிற்கு வந்திருந்தாள். உடையை மாற்றிவிட்டு தண்ணீரை எடுக்க பிரதன்யா கீழே சென்ற நேரத்தில் தன்னிடமிருந்த சாவியை வைத்து கதவை திறந்து உள்ளே வந்தான் வினோதன். வாங்க வினோ, சாப்பிட்டீங்களா என்று பிரதன்யா விசாரிக்க, இல்லை தன்யா, சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். நான்லாம் சாப்பிட்டாச்சு வினோ. நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க? வீட்டுக்கு வர நேரமாச்சுன்னா பக்கத்தில் ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கலாமே என்று கேட்டாள். வேலை நிறைய இருந்ததுமா, நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் என்று நிற்காமல் மேலே சென்று விட்டான். சென்றவனையே முறைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரதன்யா. கடையில் வாங்கி உண்டால் செலவு என்று எவ்வளவு நேரமானாலும் வீட்டில் வந்துதான் சாப்பிடுவான் என்று அவளுக்கா தெரியாது? அவன் குளித்துவிட்டு வரும் வரை கீழேயே இருந்த பிரதன்யா கணவன் வந்ததும் அவனுக்கு உணவை எடுத்து வைத்தாள். நீ ஏன் வெயிட் பண்ணுற? நீ போய் தூங்கு, நான் சாப்பிட்டுட்டு வரேன் என்றான். நானும் இப்போ தான் வந்த வேணும், எனக்கு தூக்கம் வரல. அதோட ஒரு கேஸ் விஷயமா ஒரு ஃபைலை பார்க்கணும். முடிச்சிட்டு தூங்க லேட் ஆகும், நீங்கள் சாப்பிடுங்க என்று அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அம்மாவும் ரோகிணியும் தூங்கியாச்சா என்று கீழே இருந்த அறையின் பக்கம் பார்வையை செலுத்தியபடி கேட்டான். வந்ததும் எட்டி பார்த்தேன், 2 பேரும் தூங்கிட்டாங்க என்று அவனிடம் பேசிக்கொண்டே அவன் தட்டில் குறைவதை எடுத்து வைத்தாள். தன்யா, இன்னைக்கு உங்கள் அப்பா ஃபோன் போட்டாரு என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். அப்பாவா? என்ன விஷயமா என்று யோசனையுடன் கேட்டாள். நீ ஏன் அவங்க வீட்டுக்கு வரமாட்டேங்கிறன்னு கேட்டாரு. உன்னை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு என்றான். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? விரைப்புடன் கேட்டாள். அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன் என்று அவள் முகம் பார்த்து சொன்னவனை முறைத்து பார்த்தாள் பிரதன்யா.